ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNTET பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். முதல் 10 பகா எண்களின் கூடுதல். ஆப்ஷன் ஏ 55, ஆப்ஷன் பி 101, ஆப்ஷன் சி 121, ஆப்ஷன் டி 129. முதல்ல பகா எண்கள்னால் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பகா எண்கள் அப்படின்னா என்னென்னா ஒன்றாலையும் அதே எண்களாலேயும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். ஓகேங்களா. முதல் 10 பகா எண்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். 1 பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 2 பகா எண், ஏன்னா அது ஒன்றாலையும் அதே எண்ணாலையும் வகுப்படக்கூடியது. அடுத்து 3 ஒன்றாலையும் அதே எண்ணாலையும், அதுக்கு 2 வகுத்திகள் தான் இருக்கும். ஓகேங்களா. 3க்கு அப்புறம் 4 பார்த்திங்கன்னா 4 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். அப்போ அதுக்கு 3 காரணிகள் 3 வகுத்திகள் இருக்கும். ஓகேங்களா. அதனால் அது பகு எண்களில் சேர்ந்துடும். அடுத்து 5 பகா எண்கள், 6 பகு எண், 7 பகா எண், 8 9லாம் பகு எண், 11 பகா எண், 13 பகா எண், 17 பகா எண், 19 23 29. இதான் முதல் 10 பகா எண்கள். அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. முதல் 10 பகா எண்கள் இதுதான். ஓகேங்களா. இதுக்கு நடுவில் வர எண்கள் எல்லாமே பகு எண்கள். அதை நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு எத்தனை வகுத்திகள் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. 2 வகுத்திகள் மட்டும் கொண்டது. அது 2 வகுத்திகள் என்னென்னா 1 அதே எண், அது மட்டும் அந்த எண்களால் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். ஓகேங்களா. இதில் பகா எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எண்களுமே ஒற்றைப்படை எண்களாக இருக்கும். ஒரு எண் மட்டும்தான் இரட்டைப்படை எண்களாக இருக்கும். ஓகேங்களா. இரட்டைப்படை எண்களில் உள்ள பகா எண் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே டெட் பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பரில் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அது எதுனா 2 மட்டும்தான் மிகப்பெரிய மிகச்சிறிய. இது 1 மட்டும்தான் பகா எண்களில் இரட்டைப்படை எண்களாக வரக்கூடியது. ஓகேங்களா. சரி, அது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, முதல் 10 பகா எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 10 பகா எண்களை போட்டு அப்படியே கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 129. ஓகேங்களா. இது எல்லா நம்பரையும் கூட்டினோம் அப்படின்னா 129 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 792 சென்டிமீட்டர் தொலைவை கடக்க ஒரு சக்கரம் 3 சுற்றுகள் முழுமையாக சுற்றுகிறது எனில் சக்கரத்தின் ஆரம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சக்கரம் என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். இப்போ வட்டத்தின் சுற்றளவு தான். வட்டத்தின் சுற்றளவு 3 சுற்றுகள் சுற்றணுன்னா எத்தனை சென்டிமீட்டர் தொலைவு கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 792. ஓகேங்களா. வட்டத்தின் ஆரம் என்னென்னா நடு மையத்திலிருந்து அந்த விளிம்பு, ஏதாவது ஒரு விளிம்பு உள்ள தொலைவு தான் சக்கரத்தின் ஆரம். ஓகேங்களா. அந்த சக்கரத்தின் மையத்திலிருந்து அந்த விளிம்பு வரை உள்ள தொலைவு தான் ஆறுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஃபார்முலா வடிவத்தில் இந்த ஆறு கண்டுபிடிக்கணும். அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், இதில் போட்டிருக்கேன். தொலைவு 792 சென்டிமீட்டர். எத்தனை சுற்றுக்கு? 3 சுற்றுக்கு. அப்போ ஒரு சுற்றுக்கு எவ்வளோ தொலைவு கிடைக்குன்னா 792 3ஆல் வகுக்கணும். வகுத்தோன்னா 264. ஓகேங்களா. இப்போ சக்கரத்தின் சுற்றளவும் இந்த ஒரு சுற்றும் ஈக்குவல் தான். அப்போ சக்கரத்தின் சுற்றளவும் வட்டத்தின் சுற்றளவு ரெண்டுமே ஃபார்முலா ஒன்று தான். 2πr தான் ஃபார்முலா. 2πr கொடுத்துட்டாங்க. 262 கொடுத்துருக்காங்க. சக்கரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? வட்டத்தின் சுற்றளவு ரெண்டும் ஃபார்முலா ஒன்று தான். 2πr. ஓகேங்களா. இப்போ 2πr தான் ஒரு சுற்று தான். சுற்றளவுனா ஒரு சுற்றளவு அங்கே கொடுத்துட்டாங்க 264. அப்போ 2πr = 264. இதுலேருந்து ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இங்கே கீழே கூட போட்டிருக்கேன். அதே தான் எடுத்து நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். தொலைவு 792 சென்டிமீட்டர், 3 சுற்றுகள். அப்போ ஒரு சுற்றுக்கு 264 சென்டிமீட்டர். இப்போ சக்கரத்தின் சுற்றளவு 2πr அலகுகள். இப்போ 2πr = 264. இதுலேருந்து நம்ம ஆரம் 6 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இந்த 2π அந்த பக்கம் டிவைடில் கொண்டு போயிடலாம். 264/2 × பையோட வேல்யூ 22/7. ஓகேங்களா. இந்த 22/7 நம்ம பெருக்கலில் கொண்டு போனோம்னா இந்த 7 மேலே வந்துடும். 22 கீழே இருக்கும். அப்போ 264 × 7 ÷ 2 × 22. ஓகேங்களா. இப்போ இது 11ஆல் நீங்கள் அடிக்கலாம், 2ஆல் அடிக்கலாம். 11 2 22. அதே மாதிரி மேலே இருக்கிற நம்பரும் நீங்கள் அடிக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே நான் திருப்பி கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். 264 × 7 / 2 × 22. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது அடிக்கலாம். 2 2 3 2 6 2 2 4. ஓகேங்களா. இப்போ இதையும் 2ஆல் அடிக்கலாம். 11 2 22 2 2
6 2 12, 6 2 12, கீழே 11 மேலே 66. இதை அடித்தோம் அப்படின்னா 6 11 66. மேலே மீதி என்ன இருக்கும்? இந்த 6ம் இந்த 7ம் தான் இருக்கும். இந்த 6 7 பெருக்குனா 6 7 42 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ ஆரம் வந்து 42 சென்டிமீட்டர். இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஆரம் தான் அது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதே தான் நான் திருப்பி இங்கே போட்டிருக்கேன். இதை விட்டுருங்க, அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் எடுத்து கீழே எழுதியிருக்கேன் போல். அடுத்தது 102வது சம் பாருங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வருமானத்தில் 5/6 பங்கு செலவழிக்கிறான். மேலும் மீதியுள்ள பணத்தில் 1/2 பங்கு திரும்பவும் சம்பாதிக்கிறான் எனில் அவனிடம் உள்ள தற்போதைய பணத்தின் பங்கு எவ்வளவு? ஓகேங்களா? சரி, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ செலவு பார்த்திங்கன்னா 6ல் 5 பங்கு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? மொத்த பங்கு 6 இருக்கும். 6ல் 5 பங்கு செலவு பண்ணிட்டான். மீதி எவ்வளோ இருக்கும்? 1/6ல் ஒரு பங்கு இருக்கும். அதான் 1/6 மீதி. திரும்ப 1/2 பங்கு சம்பாதிக்கிறான். அதான் கொஸ்டினில் கேட்டுருக்காங்க பாருங்க. மீதியுள்ள பணத்தில் 1/2 பங்கு திரும்பவும் சம்பாதிக்கிறான். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக என்ன கேட்டிருக்கான்? அவனிடம் உள்ள தற்போதைய பணத்தின் பங்கு எவ்வளவு? அப்போ மொத்தமாக 1/6 ப்ளஸ் 1/2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்னன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இங்கேருந்து 2 இங்கே பெருக்குங்க, 6 இங்கே பெருக்குங்க. 2 1 2 ப்ளஸ் 6 1 6 டிவைடட் பை கீழே 6 2 பெருக்கி 12ன்னு கீழே போடணும். அப்போ 2 6 கூட்டினா 8, 8/12. இதை அடித்தோன்னா 2 4 8, 3 4 12. அப்போ 2/3 தான் கரெக்டான ஆன்சர். 2/3 பங்கு தான் தற்போதைய பணத்தின் பங்கு வந்து 2/3. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.